ராமநாதபுரம் மாவட்டம் கார்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய மண்டல அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் யாகசாலை பூஜை பொருட்கள் ஓமகுண்டத்தில் போடப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்து ஆலயத்தை 3 முறை வலம் வந்த பின் சுப்பிரமணிய சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பால், இளநீர், திரவியம், தயிர், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் என 16 வகை அபிஷேகம் நடைபெற்று இடும்பன் விநாயகர் சிறப்பலங்காரம் செய்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டன. ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு செய்யப்படும் மிக முக்கியமான வழிபாட்டு சடங்கு மண்டல அபிஷேகம் ஆகும். ஆன்மீக கணக்கின்படி ஒரு மண்டலம் என்பது 48 நாட்களை குறிக்கும். கும்பாபிஷேகம் முடிந்த நாளிலிருந்து தொடர்ந்து 48 நாட்கள் அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். கும்பாபிஷேகத்தின் போது வேத மந்திரங்கள், யாகங்கள் மற்றும் கலச தீர்த்தங்கள் மூலம் இறையாற்றலை தெய்வ விக்கிரகங்களில் ஆவாகனம் செய்யப்படுகிறது. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அல்லது புனரமைக்கப்பட்ட விக்கிரகத்தில் தெய்வீக சக்தியானது முழுமையாக ஊடுருவி நிலை பெறுவதற்காக 48 நாட்களும் தொடர்ந்து ஆகம விதிகளின்படி சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. 48 நாட்களும் தினமும் பால், தயிர், சந்தனம், இளநீர், மூலிகை தீர்த்தங்கள் போன்ற பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்படும். தொடர்ந்து செய்யப்படும் இந்த மந்திர உச்சாடனங்களாலும் அபிஷேகங்களாலும் மூலவர் விக்கிரகம் அதிர்வலைகளை ஈர்த்து சக்திமிக்க மையமாக மாறுகிறது. கும்பாபிஷேகத்தன்று கூட்ட நெரிசலால் இறைவனை சரியாக தரிசிக்க முடியாத பக்தர்கள் இந்த 48 நாட்களில் அமைதியான முறையில் இறைவனை வழிபடலாம். மண்டல அபிஷேக காலத்தில் இறைவனை தரிசிப்பதும் அபிஷேக பொருட்களையும் வழிபாட்டு பொருட்களையும் தானமாக அளிப்பதும் கோடி புண்ணியத்தை தரும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை. அறிவியல் ரீதியாக புதிதாக அமைக்கப்பட்ட கல் சிலை அல்லது மருந்து சாத்தப்பட்ட பீடம் முழுமையாக பலம் பெறவும் அதில் விரிசல்கள் ஏதும் ஏற்படாமல் நிலைத்து நிற்கவும் தொடர்ந்து செய்யப்படும் நீர் மற்றும் எண்ணெய் அபிஷேகங்கள் ஒரு பதப்படுத்தும் வேலையை செய்கின்றன. சுருக்கமாக கூறின், கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலுக்கு உயிரூட்டும் நிகழ்வு என்றால் அந்த உயிரோட்டத்தையும் இறையாற்றலையும் அக்கோவிலில் நிரந்தரமாக நிலைநிறுத்தும் சீரிய நிகழ்வே மண்டல அபிஷேகம் ஆகும். இந்த மண்டல அபிஷேகத்தை விழா குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர்.